அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னா 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? 24 மே 2026. 1 by 1 சால்வ் பண்ணலாம் வாங்க. முதல் கேள்வி இடமிருந்து வலம் பார்க்கும். முதல்ல 1ஆம் நம்பர் கேள்வியில் 3ஆம் நம்பர் கேள்வி. அண்ணாதுரைக்கு முன்னால் பேரறிஞர் அப்படின்னு போடுறோம். அப்போ காமராஜருக்கு முன்னால் என்னென்னு எழுதுவீங்க அப்படின்னு கேட்டால் கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் காமராஜர்னா ஹீரோ ஆஃப் ஆக்ஷன், அதாவது வாரியர் ஆஃப் டியூட்டி அப்படின்பாங்க. செய்யக்கூடிய செயலில் வீரர், சொல்லல வீரர் இல்லைங்க, எதையும் செஞ்சு காமிக்கிறதில்ல வீரர். அதனால தான் அவர் கர்ம வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? மேலே ஆன்ஸுக்கு வயிற்றுப்போக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குது என்பதற்கு ஆப்போசிட் எது சொல்? தொடர்ந்து போயிட்டே இருக்குதுங்க ஆப்போசிட். போகாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? மேலே ஆன்ஸுக்குன்னா மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? மலச்சிக்கல். ஓகேங்க. 5 மேலேருந்து கீழே ட்ரால ஆன்ஸுக்கு தமிழ் திரையுலகின் உயர்ந்த நடிகர், ஹைட்டாக உள்ளவங்கள சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவர் டேஷ் வரன், ரகுவரன். வில்லனாக நிறைய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு, அவர் தான் சொல்கிறாங்க ரகுவரன். ஓகேங்க. இனிமேல் 1 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? சிவன் கையில் இருக்கும் தாளக்கருவி. லார்ட் சிவா கையில் இருக்கக்கூடிய தாளக்கருவி என்னன்னு சொல்லுவோம்? உடுக்கை. உடுக்கை தாளக்கருவி தாங்க. உடுக்கையை நீங்கள் இம்மில் முடியணும்னு சொல்கிறாங்க. உடுக்கைக்கு 2 வார்த்தை சொல்லலாம். டமர்கம் அப்படின்னு அதாவது வடமொழி சொல்லுங்கள். டமர்கம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா தமர்கம்னு சொல்லலாம். டேனாலும் யூஸ் பண்ணுங்கள், இல்லை தேனாலும் யூஸ் பண்ணுங்க, இடத்தை பொறுத்து. டமர்கம் அப்படின்னா அது உடுக்கையை சொல்லக்கூடிய இதுதான். இது ஒரு தாளக்கருவிங்க. சிவன் கையில் இருக்க பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். 6 இடமிருந்து வளம் மேலே ஆரம்பிக்கு. தனுசு கும்பம் ஆகிய வச்சுக்கும் இடையே உள்ள ராசி. தனுசுக்கு கும்பத்துக்கும் இடையில உள்ள ராசி என்ன அப்படின்னு கேட்காங்க. மகரம். பதில் என்ன? மகரம். ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன? பிரச்சாரம். எலெக்ஷன் டைமில் சொன்னாங்கள்ல, அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறதுக்கு வேறு என்ன சொல்? சுத்தமான தமிழ் சொல் என்ன? பரப்பு உரை. ட்ரை. ஓகே. 8 இடமிருந்து வலம் என்ன? கண்ணகி, நாளாயினி, அனுஷா போன்றவைகளை இப்படியும் குறிப்பிடுவார். இதுக்கு ஹிண்ட் வேணும்னா 7 மேலேருந்து கீழே சால்வ் பண்ணி பார்ப்போம். விரல் நுனியில் ஏற்படக்கூடிய தொச்சு. விரல் நுனியில் ஏற்படக்கூடிய தொச்சு என்னன்னு சொல்லுவீங்க? நகசுத்தின்னு சொல்லுவீங்க. நகசுச்சுன்னு சொல்லணும், நகை இச்சுச்சுன்னு சொல்லணும். நான் இங்கே எழுதையில் நகசுத்தின்னு எழுத 5 எழுத்து இருக்கிறதுனால. இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஊர் சைடில் சொல்லணும்னா நகைப்பாறைன்னு சொல்லலாம், சரிங்களா? இல்லைன்னா நகைக்கண் வீக்கம்னு சொல்லலாம், சரிங்களா? உங்கள் ஊரில் பேசக்கூடிய ஸ்லாங்குக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம். ஆனால் இங்கே என்ன எழுதோ அதை மட்டும்தான் எழுத முடியும். 8 இடமிருந்து வலம் என்ன? கண்ணகி, சிலப்பதிகாரம், நாளாயினி, அனுஷா போன்றவங்களை இப்படி சொல்லுவாங்க. கற்பு கரசிகள்னு சொல்லலாம். இங்கே இவ்வளோ ஹிண்ட் வந்துக்கு. க இ பு இக்க ரசிகள், கற்புக்கு அரசிகள் அப்படின்னு சொல்லலாம். கண்ணகி சிலப்பதிகாரத்தில் கோவலன் அந்த சிலம்ப திருடனை அங்கேயில் அதை உடச்சி அந்த இடமே பாண்டிய மன்னனுடைய அவையை காணாமல் பண்ணிடுவாங்க. நாளாயினி மகாபாரதத்தில் சூரியனே அடுத்த நாள் விடியவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அனுஷா கணவனுக்காக. அனுஷா அத்தை மனைவியோட ஒய்ஃபு. ராமாயணத்தில்
சிவா, விஷ்ணு, பிரம்மா 3 பேரையுமே குழந்தைய பெற்றவங்கன்னு சொல்கிறாங்க. இதில் கடைசியாக இன்னொருத்தங்களையும் சேர்த்துக்கலாம். வாசுகி, திருவள்ளுவருடைய ஒய்ஃபையும் சேர்த்துக்கலாம். கனவை வந்து தனி அறிக்கையில் கூப்பிடையில் அப்படியே விட்டுட்டு வந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதை இல்ல ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் சேர்ந்து விளங்கும் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 11 இடமிருந்து வல்லம் என்ன? 2ஆம் இடத்தை இத்துக்கு கேட்குங்க. தொடர்ந்து நிறைய நூல்களை வாசிக்கவங்க, தொடர்ந்து நிறைய புக்கை வாசிக்கவங்கள என்னன்னு சொல்லுவீங்க? புத்தக புழு. சரிங்க, புத்தக புழுன்னு சொல்லிட்டீங்க. 9 மேலேருந்து கீழே என்ன? ரத்த டேஷ் உள்ள உணவில் உப்பை குறைத்து கொள்ள வேண்டும். பிபி இருந்தால் தான் சொல்லுவாங்க. பிளட் ப்ரெஷர்னா ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்க, 15 இடமிருந்து வலம் என்ன? சிவாஜி கணேசன் நடித்த பாடல்களே இல்லாத திரைப்படம். பாலச்சந்தர் இயக்கிய அந்த நாள் 1954 வந்த மூவின்னு நினைக்கிறேன். சரியான த்ரில்லர் மூவி, மிஸ்ட்ரி படம்னு சொல்லுவாங்க. 15 மேலேருந்து கீழே. நீர்வீழ்ச்சி, ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் என்னன்னு சொல்லலாம்? அருவின்னு சொல்லலாம். ஓகேங்க. 17 மேலேருந்து கீழே என்ன? இடமிருந்து வலம். மொபைல் ஃபோன் டவர்கள் காரணமாக, செல்ஃபோன் டவர் காரணமாக நகர பகுதியில் காண முடியாமல் போன பறவை இனம். வேறு எதுவுமே இல்லைங்க, சிட்டுக்குருவிங்க. சரிங்க. 14 மேலேருந்து கீழே என்ன? பிறரை டேஷ் வித்து அவர் முன்னேற்றத்துக்கு உதவ வேண்டும். பிறரை ஊக்குவித்து, அதாவது என்கரேஜ் பண்ணி அவங்க முயற்சிக்கு ஹெல்ப் பண்ணணும். டிஸ்கரேஜ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே. 13 மேலேருந்து கீழே என்ன? RRR ட்ரிபிள்ங்க. திரைப்படத்துக்கான இசைப்பிரிவில் ஆஸ்கார் பெற்ற பாடலின் தொடக்கம். இந்த படத்தில் உள்ள ஆஸ்கார் ராஜமௌலியில் வந்துச்சுல, நாட்டு நாட்டு நாட்டு, அந்த சாங்கை தான் சொல்கிறாங்க. ஓகே. 10 மேலேருந்து கீழே என்ன? மாநில சுயாட்சி. மத்தியில் மாநிலத்தில் சுயாட்சியாங்க, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னால்? மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் எத்தனை கூட்டாட்சி. இதை சொன்ன யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள். 1960 60-70 டைமில், எலெக்ஷன் டைமில் சொன்ன வார்த்தைகள். மாநிலத்தில் வந்து தனியாக உள்ள ஆட்சி, மத்தியில் வந்து எல்லாம் சேர்ந்து ஆட்சி பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். 12 இடமிருந்து வலம். கூட்டாட்சி. சரி. 12 இடமிருந்து வலம். அவரை டேஷ் வா என்றால் அழைத்து வா என பொருள். அவரை கூட்டிட்டு வா, கையோட கூட்டி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கூட்டி வா அப்படின்னா அழைத்து வா அப்படின்னு சொல்லுவாங்க. 16 இடமிருந்து வலம். இதான் கடைசி கேள்விங்க. அவர் பெரிய அதிர்ஷ்டசாலிங்க. அவருக்கு லாட்டரியில் ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஸோ பதில் என்ன? ஜாக்குக்கு பாட் மட்டும் எழுதணும். ஸோ இதுதான் என்ன பதிலுங்க. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க. இன்றைய ஆன்மீக தத்துவமும் இருக்குது. உதவி செய்யுங்கள். விவேகானந்தர் லிரிக்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.